வணக்கங்க, நான் அவங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. இன்னைக்கு தமிழக அரசியலில் பரபரப்பு, சுறுசுறுப்பு. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேருக்கு மேலே ஆன்லைனில் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஆனால் விஜய் மாதிரி இல்லை, விஜய்க்கு ஒரே நாளில் 40 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அந்த பிகர் வேற, இந்த பிகர் வேற. அது கவர்ச்சி, சினிமா, நடிப்பு. இது அப்படி இல்லை, ரியல். இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பாஜகவில் இருந்திருந்தார். பாஜக என்கின்ற கட்சி தமிழ்நாட்டிலே கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் அறிமுகமாகிறது. காரணம் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு. இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். தாவேகாவுக்கு போட்டியாக அரசியலில் குதிச்சிட்டாரு. திருச்சியில் போட்டியிட போறார். திருச்சியிலே தாவேகா சார்பில் லாரன்ஸ் போட்டியிடுகிறார். திமுகவின் சார்பில் வடிவேலு போட்டியிட போவதாக பேச்சுக்கள் நடமாட்டிருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை. அதிமுகவில் அங்கே யாரும் இல்லை, அதான் சோழி முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அண்ணாமலைக்கு 80% பேர் யார் தெரியுமா? அதிமுக காரன் தான் அதிகமாக போகிறான். அடுத்தது தான் பாஜக, அடுத்தது தான் திமுக, அடுத்தது தான் தாவேகா. ஆனால் தமிழ்நாட்டில் இனி இளைஞர்கள் பட்டாளத்துக்கு தான் இனி அங்கே வேலை இருக்கு. விஜய், உதயநிதி, அண்ணாமலை, இங்கு வேற யாருக்கும் இடம் இல்லை. அதிமுக கரைஞ்சி போச்சு, கழிஞ்சி போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு, அவிஞ்சு போச்சு. குக்கரும் அதே மாதிரி தான், எந்த விதமான மூச்சுமே இல்லை. காங்கிரஸ் பண்ண சோழி முடிஞ்சு போச்சு, எல்லா கட்சியும் சோழி முடிஞ்ச போகுது. இப்போ தாவேகாவா அண்ணாமலையான் தான் வரப்போகுது. இப்போ 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல், 5ல் இப்போ முக்கியமாக பார்க்க போகிறது திருச்சி தொகுதி தான். திருச்சியில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும், திருச்சியில் தாவேகா சார்பாக யார் லாரன்ஸ் போட்டியிட்டால் கண்டிப்பாக லாரன்ஸ் தான் ஜெயிப்பார். என்ன காரணம்னா, தாவேகாவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இல்லைங்க. ஆனால் அதையும் தாண்டி லாரன்ஸுக்குன்னும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. கண்டிப்பாக அவர் ஒரு பொது நலவாதி, சிந்தனவாதி என்பது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு கொடுக்குற குணங்கள் உண்டு. ட்ரெஸ்லாம் வச்சுருக்காரு. ஏழை மக்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அவர் தான் ஜெயிப்பார். அவருக்கு அடுத்தால அங்கே யாருக்கெல்லாம் போட்டின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது அண்ணாமலை தான். திமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. திருச்சியில் தாவேகாவுக்கும் அண்ணாமலை கட்சிக்கும் தான் அங்கே போட்டியாக இருக்கும். வேற அங்கே யாருக்கும் போட்டிக்கு வேலை இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 5000 கொடுத்தாலும் சரி, ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாலும் சரி, மோதிரமே நீங்கள் போட்டாலும் சரி போட மாட்டான். தாவேகாவுக்கு போடுவான், இல்லைன்னா அண்ணாமலைக்கு போடுவான். அண்ணாமலை என்கின்ற ஒரு மாபெரும் மலை தமிழ்நாட்டிலே எழுந்து விட்டது. அந்த மலையை இனி யாராலும் அசைக்க முடியாது. அந்த பாஜகங்கிற கட்சி காலி. ஃபஸ்ட்டு அது காலி. அடுத்தது அதிமுக காலி. அதுக்கு வரதான் திமுக. தமிழ்நாட்டில் இனி தாவேகாவை இந்த அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு பவர் இருக்குது, அவருக்கு அந்த கட்சியில் என்ன இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒன்று. அடுத்தால் இன்னொன்று என்னென்னா, அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவருக்கு முத பிடிச்சது கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் கட்சியில் தான் அவர் முத சேர்ந்தார். அப்போ அவர் அந்த அரசியலினுடைய புதுமையான அரசியலை நாடி வந்தார். அதை தான் நாடுகிறார். மக்களினுடைய குறைகளை எல்லாம் அவர் அறிந்தவர். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேணும்? இன்னொன்று, அராஜகம் பண்ணுறவன், அட்டுழியம் பண்ணுறவன்லாம் அவர்கிட்ட வாலாட்ட முடியாது. அன்னைக்கு சென்னையிலே திருமாவளவன் கார் கொண்டு விட்டது இதில் திமுகவும் பேசலை, அதிமுகவும் பேசலை, எவனுமே பேசலை. அண்ணாமலை பேசினார்ல, அந்த பவர் இருக்குல்ல, அந்த பவர் தான் வேணும். நியாயம்னா என்ன? மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அது அண்ணாமலை கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று கல்வியில் உயர்ந்தவங்க எல்லாரும் கல்வியில் பட்டதாரி ஆகணும். எல்லா இளைஞர்களும் இளைஞர்களும் அண்ணாமலையை தான்
அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்படுறாங்க. மாற்றம் தான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அடுத்தால அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி அடுத்த தேர்தலில் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டியாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அநேகமாக அண்ணாமலை சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. என்னுடைய வாக்கு கன்னி வாக்கு கழுத வாக்கு, சொன்ன மாதிரி இருக்கும். அடுத்த தேர்தலில் அண்ணாமலை சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து சாரையாக போகிறான். 5000 பேர் போகிறான், 10,000 பேர் போகிறான். அதிமுக காலி. தாவேக்கா கொஞ்சம் போயிட்டு, இங்கே கொஞ்சம் போயிட்டுனா அப்புறம் என்ன இருக்குது அந்த கட்சியில்? கட்டமன்னா போச்சு. அன்னைக்கு தான் சொன்னேன், துரோகம் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஜெயிக்கவே ஜெயிக்க. நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ அந்த விதை தான் நாம் அறுவடை செய்ய முடியும். அது பாடம், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலுடைய பாடம். துரோகம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி சரியான ஆப்பு வைக்க சரியான ஆள் எமன் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை தான். வேறு யாராலையும் முடியல, கலைஞராலையும் முடியலை, விஜயாலையும் முடியலை. அண்ணாமலை தான் கொடநாட்டு கொலை வழக்க தோண்ட போகிறார். எடப்பாடி பழனிசாமி கம்பி எண்ண போகிறது உறுதி என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம்.